மட்டன், சிக்கன் இல்லாத நேரத்தில இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலாவ ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மஷ்ரூம நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா வறுத்துக்கலாங்க. ஒரு பேன்ல வரமிளகா, வரமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் வறுத்து மிக்ஸியில பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஹோம் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினோன்னா இஞ்சி பூண்டை நான் தட்டி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தால் நீங்கள் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மஷ்ரூமை சேர்த்துக்கலாங்க. மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். பொடிச்சு வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நல்லா அரைச்சி இதில் சேர்த்துருங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஃபைனலாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி விடுங்க. இது எல்லாமே இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.